அரசாணைக்காய் பாருங்கள், ஒரு ஃபுல் காய் இருக்குது. இதை கட் பண்ணி சுத்தம் பண்ணிட்டு வந்துடலாம். இதை சுத்தம் பண்ணி அரிஞ்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் காய் பாருங்கள், பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூட பச்சை வெங்காயம் போடுறேன், வர மிளகா, கருவேப்பிலை ஒரு கொத்து, மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, கொஞ்சம் சாம்பார் பொடி, ஒரு ஸ்பூன் சாம்பார் பொடி போட்டிருக்கேன். அடுப்பு ஆன் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா கலக்கிட்டு வச்சுருக்கேன். தண்ணியெல்லாம் ஊற்ற தேவையில்லை, அப்படியே இதாகும். நம்ம இதை அப்படியே மூடி வச்சு அடுப்பு சிம்மில் வச்சுட்டா போதும். ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒருக்க கிளறி விட்டால் போதும், அடி வத்தாது. நல்லா மூடி வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் வச்சு பார்க்கலாம். கொத்தமல்லி தழை கொஞ்சம் போட்டுக்கலாம். தண்ணியில் ஒரு 2-3 டைம் அலசிட்டு அப்புறம் போடுங்க, இல்லைன்னா வெறும் மண்ணாக இருக்கும். பாருங்கள், தண்ணியே ஊற்ற தேவையில்லாம், அடுப்பு சிம்மில் தான் இருக்குது. பாருங்கள், அதே நம்ம இந்த காயோட சதப்பட்டு இருக்குதுல்ல, அதுலேருந்து தண்ணி இருக்கும். அதனால நம்ம தண்ணியே ஊற்ற தேவையில்லை, அப்படியே வச்சு வேக வைக்கலாம். மறுபடியும் அடுப்பு சிம்மில் தான் இருக்குது, அதே சிம்மில் தான் இருக்குது. இப்போ மூடி வச்சு அதுக்கப்புறம் பார்க்கலாம். பாருங்கள், தண்ணி ஊற்றவே இல்லை, அப்படி எந்த அளவுக்கு வெந்துருச்சுன்னு பாருங்கள். குழந்தைகளுக்கெல்லாம் இந்த மாதிரி கொடுத்தோம்னா உடல் எடை ரொம்ப கூடும். குழந்தைக்கு என்ன சாப்பிட்டு தேர மாட்டேங்குதுன்னு சொல்கிறாங்கன்னா, அப்போ இந்த போல் செஞ்சு கொடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இதை சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ